காலையில எழுந்த உடனே ஸ்நானம் பண்ணிட்டு காலையில எழுந்து நேரா விடிய காலையிலே நீங்க கோவிலுக்கு போயிருங்கள். காலையில இந்த விஸ்வரூப தரிசனம் உட்பட அந்த தரிசனத்தை எல்லாம் பண்ணிட்டு வரையில்னு சொன்னா அமாவாசை நாளிலும் நீங்கள் தாராளமாக ஆலயத்திற்கு சென்று நமஸ்கரித்து விட்டு வரலாம். ஆனால் வந்தவுடன் மறுபடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த மாத்தியானிக நேரம்னு சொல்லுவா தெரியுமா? அதாவது நீங்கள் காலையில கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு தடவை ஸ்நானம் செய்ய வேண்டும். ஸ்நானம் செய்துவிட்டு மடியாக உடுத்தி கொண்டு அதனை தொடர்ந்து தர்ப்பணாதிகளை செய்ய வேண்டியது. அதற்கு அப்புறம் முன்னோர் வழிபாட்டினையும் மேற்கொள்ள வேண்டியது. இதிலே எந்த விதமான தவறும் இல்லை. இந்த அமாவாசை நாள் ஆலயத்துக்கு போலாமான்னு சொன்னா தாராளமாக செல்லலாம். அமாவாசை நாள்லே உற்சவம் என்றவாள்லாம் இருப்பாளே. இப்ப உதாரணத்திற்கு இந்த நாள்ல பார்த்தா கூட வீட்டு வாசல்லே கூட இந்த அங்காள பரமேஸ்வரிங்கிறது ஊர்வலமா வந்துட்டு இருக்கோம். அமாவாசை நாள்ல பார்த்தோம்னா மேல்மலையனூர்ல அந்த ஊஞ்சல் உற்சவம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாளே. அமாவாசை நாளிலே உற்சவம் செய்யக்கூடிய ஆலயங்களும் இருக்கின்றன. நம்ம வீட்டுல முன்னோர் வழிபாடுலாம் முடிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் சாயங்காலம் போறவாளும் இருப்பா. நீங்கள் தினசரி நான் காலைல எழுந்த உடனே கோயிலுக்கு போறேங்கிற பழக்கத்தை வச்சிருக்கிறதுனால காலையில கோவிலுக்கு போயிட்டு வந்துட வேண்டியது. காலையிலே ஒரு தடவை குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவை ஸ்நானம் செய்து விட்டுத்தான் நீங்கள் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். அதிலே எந்த விதமான தவறும் இல்லை. அதே நேரத்திலே இந்த நாளிலே உங்கள் வீட்டுல ஒரு சார்த்தம் வர்றதுன்னே வச்சுப்போமே, வருடந்தோறும் செய்யக்கூடிய ஒரு சார்த்தம்ங்கிறது அந்த நாள்ல வந்துடுறதுன்னு சொன்னா அந்த நாள்ல என்ன பண்ணணும்னு சொன்னா காலையில சார்த்தத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு செல்ல வேண்டியது. ஆக சார்த்த நியமம் என்பது வேறு. இந்த சன்னவதி முதலான ஒரு 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த நாட்களுக்குரிய நியமம் என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சார்த்த நாள் என்று வரும் பொழுது சார்த்த நாளிலே அதிகாலை முதலே நீங்கள் அந்த முன்னோர் சிந்தனையோட இருக்க வேண்டும். அந்த சார்த்தத்தை முடித்து விட்டுத்தான், அதாவது வருடந்தோறும் வரக்கூடிய திவசம்னு சொல்றோம் இல்லையா, அந்த திவசத்தை முழுமையாக முடித்து விட்டு உணவருந்தி விட்டு அதற்கு பிறகு மாலை பொழுதிலே ஆலயத்திற்கு செல்ல வேண்டியது. ஆக சார்த்த முன்னோர் வழிபாடு என்பது வேறு, அமாவாசை முன்னோர் வழிபாடு என்பது வேறு என்பதை பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும்.